ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா, ஹவு டஸ் ஸ்ப்ரிங் பூட் சிம்பிளிஃபை டேட்டா ஆக்சஸ் லேயர் இம்ப்ளிமெண்டேஷன். ஸ்ப்ரிங் பூட் வந்து செவரல் பேஸில் வந்து டேட்டா ஆக்சஸ் லேயர் இம்ப்ளிமெண்டேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்குது. அதில் ஃபஸ்ட்டு வே வந்து ஆட்டோ கான்ஃபிகரேஷன். நீங்கள் ஜஸ்ட் வந்து உங்களோட பாம்டட் எக்ஸாம்பிளில் MySQL டிபெண்டன்சிஸ் தென் JPA டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணால் போதும், ஸ்ப்ரிங்கே பை டிஃபால்ட்டாக டேட்டா பேஸை வந்து கனெக்ட் பண்ணி தந்துடும். நீங்கள் மேனுவலாக கோட் எழுத தேவை கிடையாது. தென் செகண்ட் என்னென்னா, ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து மேனுவலாக SQL queries காம்ப்ளெக்ஸ் queries நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து JPAயோட இன்பில்டு மெத்தட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் டேட்டாவை சேவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, ஃபைண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, காம்ப்ளெக்ஸாக 1-to-1 மேப்பிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, JPAயோட இன்பில்டு மெத்தட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தென் மூணாவது, ஸோ நீங்கள் வந்து மேனுவலாக SQLல வந்து ஸ்கீமா க்ரியேட் பண்ண தேவை கிடையாது. உங்களோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே ரிசோர்ஸஸ்குள்ளே ஸ்கிரிப்டுன்னு ஒரு ஃபைலில் வந்து நீங்கள் வந்து ஸ்கீமா க்ரியேட் பண்ணுற கீவேர்டை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பூட்டே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்கீமாவை க்ரியேட் பண்ணி தந்துடும். தென் ஃபோர்த் கண்டிஷன் என்னென்னா, ஸோ நீங்கள் வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் ஸ்ப்ரிங் பூட்டில் யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ஈஸியர் மெத்தடாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ரக்ஸ் மாதிரிப்பட்ட அப்ளிகேஷன்லாம் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஸ்ப்ரிங் பூட்டில் வந்து டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக நீங்கள் வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஏன்னா லாட்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாம் ஸ்ப்ரிங் பூட்டே ஹேண்டில் பண்ணிக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அதை வந்து யூஸ் பண்ணால் போதும், இம்ப்ளிமெண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதுக்கு தான் ஸ்ப்ரிங் பூட் வந்து டெவலப்பருக்கு வந்து ரொம்ப ஈஸியான வேலை வந்து டேட்டா ஆக்சஸ் லேயரை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணி தருது. கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா கமெண்டில் கேளுங்கள்.